மாயமான டோர்னியர் விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் உடைந்த பாகங்கள் சிதம்பரம் அருகே கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கருப்பு பெட்டி கண்டறியப்பட்ட பகுதியில் இருந்து 500 சதுர மீட்டர் பரப்பளவில் விமானத்தின் பிற பாகங்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடலோர பாதுகாப்பு படையின் டோர்னியர் விமானம் கடந்த மாதம் 8ஆம் தேதி இரவு 3 வீரர்களுடன் மாயமானது. விமானத்தை தேடும் பணியில் ரோந்து கப்பல்கள், கடற்படை விமானங்கள், அதிநவீன ரிலையன்ஸ் கப்பல் உள்ளிட்டவை ஈடுபட்டன. இந்நிலையில் 33 நாட்களுக்கு பின்னர் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்திலிருந்து 16.5 கடல் மைல் தொலைவில் மாயமான டோர்னியர் விமானத்தின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. वो तकरीबन 950 मीटर समुद्र की तह पे मिला है और उसको जांचने और पता लगाने के लिए ओलंपिक कैनियन जहाज जो रिलायंस से हमने लिया था, उसने कल शाम से जब सर्च ऑपरेशन शुरू किया तो आज सवेरे उन्होंने कुछ डेब्री सरफेस पे देखे सी बेड पे और शाम तक उन्होंने फ्लाइट डाटा रिकॉर्डर को रिकवर कर लिया है और उसके बाद में उन्होंने 500 मीटर बाई 500 मीटर के एरिया में सर्च शुरू कर दिया है, जिससे कि हम बाकी भी एयरक्राफ्ट का पता लगा सकें. மாயமான டோர்னியர் விமானத்தின் கருப்பு பெட்டியின் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. டோர்னியர் விமானத்திற்கு என்ன ஆனது என்பது குறித்து தெரிந்து கொள்ள கருப்பு பெட்டியை ஆய்வு செய்து வருகின்றனர். 693 மணி நேரம் தரையிலும் 196 மணி நேரம் கடற்பகுதியிலும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த செய்தி தங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக காணாமல் போன விமானிகளின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இது வரைக்கும் முழுசாக இருக்குதுன்னு நினச்சிருந்தோம். அவங்க பிளேன் உள்ளே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். இன்றைக்கி உடஞ்சி இருக்கிறது இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தி பண்ணுறது. ஏன்னா கண்டிப்பாக அவங்க வெளியில் வந்திருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா உடஞ்சிருந்தால் வெளியிலலாம் வந்திருக்கணும். அதனால் நம்பிக்கை போகிற மாதிரி எதுவும் இதுவரை நடக்கலை. அண்டு அந்த பையன் மேலே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அந்த பாக்கி 2 பேரும் ஏன்னா எல்லாருமே சும்மா சாதாரணமாக இது பண்ணாங்க, ரொம்ப வெல் ட்ரெயின்டு. அதனால் நிறைய நம்பிக்கை இருக்குது. கடலோர காவல் படை மற்றும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான 15 கப்பல்கள் தேடுதல் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளன. இதனுடன் அதிநவீன போயிங் பொசைடான் என்ற ரோந்து விமானமும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் விமானத்தின் மற்ற பாகங்களும் 3 அதிகாரிகள் என்ன ஆனார்கள் என்பதும் விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.